ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இந்த தையல் ஆசிரியர் வகுப்பு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இன்றைக்கி வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராணி கிளாஸுக்கு வந்தாச்சா? இந்த பாருங்கள், ராணியே இவ்வளோ லேட்டாக வந்து அப்புறம் நீங்களாம் என்ன செய்வீங்க? எல்லாருமே கிளாஸுக்கு கரெக்டான டைம் அட்டன் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். ஏன்னா ஒரு தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பயிற்சின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட டைம் நம்ம ஷார்ப்பாக வரணுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் செல்லுமணி ஆளக்கணும். செல்லுமணி எங்க வந்தாச்சா? நீயும் லேட்டு தானா? அதான் இவங்க இல்லாமல் நானாகவே கிளாஸ் ஆரம்பிச்சுன்னா கடன்னு போயிட்டே இருக்கும். இவங்களை எதிர்பார்த்தனா இப்படி தான் லேட் ஆகிடும். சரி, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வகுப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி தைக்க போகிறோம். ரைட்டா? இன்னைக்கு யாருக்கு எடுக்க போறீங்க? ராணிக்கு தான் அளவு எடுத்து கட்டிங் பண்ண போறேன். இன்னைக்கு ராணிக்கா? என்னைக்குமே ராணிக்கு தான். வேண்டாம், இன்னைக்கு வேற யாருக்காவது எடுக்கலாம். அதாவது ராணிக்கு திரும்ப திரும்ப மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி தைக்கிறது செல்வமணிக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த நாத்தனார் பிரச்சனைனா இல்ல, வேற ஒருத்தவங்களுக்கு அளவு எடுத்துக்கலாம். சார், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான். நம்ம ஒருத்தருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சிட்டே இருக்கிறத விட வித்தியாசமான மெஷர்மெண்ட்டுக்கு எல்லாருக்கும் அளவு எடுத்து தைச்சோம்னா அவங்களோட உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி கட்டிங் பண்ணி தைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பயிற்சியில் யாருக்கு தைக்க போகிறோங்கிறது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிட்டா உனக்கும் தெரியுமா? இப்போ உனக்கு தான் தெரியாதா? உனக்கும் தெரியுமா? அப்போ உங்களுக்கு தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்தவங்க வந்து ரொம்ப பிரபலமானவங்க. எல்லாருக்கும் அதாவது நம்ம சொல்லி அறிமுகப்படுத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கிராமத்து குயில், அதாவது அவங்க குரல்லையே அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காந்த குரல்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்லுவாங்க, வெங்கல குரல்னு சொல்லுவாங்க. கணீர்னு இருக்கும் அந்த குரல். அவங்க தான் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு தான் மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ண போகிறேன். யாருன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்களா? இப்போ பாருங்க, அப்படியே காதோர ஒரு பாட்டுக்கு படிக்கும் பாருங்க. வந்தானமா வந்தானமா எல்லோருக்கும் வந்தானா மனமனமா சந்தானா சந்தனத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமா கேட்கணும், கலகலப்பா ஆடணும், கைகள் தாளம் போடணும், விசுராகம் பாடணும், கைகள் தாளம் போடணும், விசுராகம் பாடணும். அதாவது உங்கள் எல்லாருக்கும் இவங்களை நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பாட்டை அவங்களோட சொந்த குரலில் படித்த ஒரு பாட்டு. எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமானவங்க தான். இந்த பாட்டு வந்த நேரத்தில் எல்லோரும் இந்த பாட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு வாய்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வாய்ஸு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அதாவது இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி தச்சு காமிக்க போகிறேன். சரி, இன்றைக்கி நான் உங்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சில தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்களோட பேர் வந்து தஞ்சை செல்வி ஐயப்பன். உங்கள் சொந்த ஊர் தஞ்சாவூர் தானே? தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் இங்கே வந்தது இருந்துச்சு. இது வந்து என்னோடய ஒய்ஃபு, மனைவி, என்னோட தங்கச்சி. அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்ததுனால உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு கட்டிங் பண்ணி தைச்சி காமிக்க போகிறேன். அந்த ப்ளவுஸை நீங்கள் போட்டு பார்த்துட்டு நான் கரெக்டாக தைச்சிருக்கிறேனா இல்லை அதில் எதுவும் குறைநிறைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம். எனக்காண்டின்னு கிடையாது. உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை அது எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா இதில் எல்லாம் ஏதோ குறை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதை திருத்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். நல்ல விஷயம் தானே, சரி பண்ணிக்கலாம். சரி. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். இப்போ சமீபத்தில் நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தீங்க இல்லையா? அப்போ வந்து நான் உங்களை பார்த்தேன், இந்த ஒரு யூடியூப் சேனல்லாம் நான் பார்த்தேன். அப்போ வந்து நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தீங்க. அப்போ வந்து உங்களை நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா உங்களோட அந்த பாட்டு வந்த சமீபத்துலேருந்தே அவங்க யார் படித்தாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்க்கணுன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வரல. அப்போ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லும்போது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். என்னடா இவ்வளோ நல்ல ஒரு வாய்ஸ், நல்லா பாட்டு படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லையான்னு சொல்லிட்டு நேரில் பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன். அந்நேரம் எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதை ஆப்ரேஷன் பண்ணியிருந்தனால உங்களை பார்க்க வர முடியல. இப்போ உங்களை நேரடியாக பார்க்குறதுல உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நினைப்புக்கு எனக்கு ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா என்னை பார்க்க நீங்கள் ஆவலாக இருந்தீங்க இல்லையா? இவ்வளோ உடம்பு முடியாத உங்களுக்கும் கால சூழ்நிலை. என்னோட எல்லா தங்கச்சிகளே நீங்களும் ஒரு தங்கச்சி. அதனால நானும் உங்களோட கூட பிறந்த அண்ணனா இன்றையிலேருந்து நான் நல்லா ஏற்றுக்கிறேன் சார். இன்ன வரையும் உங்களுக்கு தெரியலை, ஆனால் எனக்கு பெரிய ஒரு ஃபேனாக இருந்திருக்கீங்க நீங்கள். இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களையும் எங்கள் வீட்டுக்காரோட சேர்த்து ஒரு மச்சினா என்னோட கூட பிறந்த அண்ணனா. கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் கூட பிறந்த அண்ணனாவே நீங்கள் சரியா? இன்னிலேருந்து உங்களுக்கு ஒரு அண்ணன் கிடைச்சதாக நினச்சிக்கோங்க. அதாவது இது வரைக்கும் அறிமுகம் இல்லாமல் இருந்தோம். இன்னைக்கு அறிமுகத்தோட ஒரு நல்ல உறவுகளோட இன்னைக்கு அப்படியே தொடர்ந்து பயணிக்கலாம். சரியா? சரி, இன்னைக்கு இந்த அண்ணன் வந்து முத இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறீங்க. ஒரு அண்ணனோட சீராக உங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறேன். அப்படியா? கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள், ரொம்ப வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதாவது இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சேரீ எடுத்திருக்கேன். அந்த கலர் வந்து
எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட தங்கச்சிக்கு எடுத்தால் எப்படி எடுப்பனோ அது மாதிரி எடுத்திருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு சட்டை தைக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷம். இதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கே. சரி, நீங்கள் மனசு போல எது எடுத்தாலும் நல்லாவே இருக்கும். அது எனக்கு பெரிய பெரிய பொக்கிஷமா நான் வந்து இதை ஏற்றுக்கிறேன். விருதுநகர் மாவட்டத்துக்கு வந்து என்னோடய டைலரை என்னை பார்த்த ஒரு சந்தோஷம், வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு மறக்க முடியாத பெரிய சந்தோஷம். இவங்க பல்லாண்டு 100 ஆண்டு வாழணும். எங்கள் அண்ணன் நோய் நொடி இல்லாமல் நலமுடனுமே எந்த சீக்கிரத்தரங்கு இல்லாமல் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அது போதும். அதாவது விலை மதிக்க முடியாத வார்த்தைகள்ங்கிறது இதுதான். அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கட்டுமா? நான் ஒரு அளவு எடுத்து இந்த கட்டிங் பண்ண போகிறோம். இவங்களுக்கு தச்சு கொடுக்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு பயிற்சி, அதாவது அவங்களுக்கு எடுக்கிற மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிக்க போகிறேன். அதில் நீங்கள் பயிற்சி அடையணும். இடையில அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை நம்ம பேசி பகிர்ந்துக்கலாம். ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் அவங்க பாட்டு படிக்கும்போது நம்ம கேட்டுக்கிட்டே கட்டிங் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பாட்டுகள்லாம் படிச்சுட்டுலாம் பண்ணினது கிடையாது. இதான் முதல் முறையாக, அது ஒரு ஒரிஜினல் வாய்ஸோட ஒரு கிராமத்து குயில் அங்கேருந்து வந்து நம்மளுக்காண்டி அந்த அண்ணனுக்காண்டி ஒரு பாட்டும் வேறு படிக்க போகிறாங்க. அதை கட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே கேட்கலாம். வைக்கிட்டா? ஓகே, கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாமா? கண்டிப்பாக போகலாம். வாங்க போகலாம். இப்போ நம்ம சகோதரிக்கு இந்த சேலையில் உள்ள ப்ளவுஸை தான் தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துருவோம். உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா அற்புதமாக பிடிச்சிருக்குது. சரி, ரைட்டு. ப்ளவுஸ் அதுலேயே இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் அளவு எடுத்துடுறேன். சரிங்க. சரி, வாங்க. செல்லுமணி அளவு எழுதிக்கிறியா? திரும்பிக்கோங்க. ஷோல்டர் 15, கை தூக்கோங்க 2 கை மேலே. 36. நம்ம எப்போ எடுக்கிற மெஷர்மெண்ட்டு? டைட்டாக இருக்கா இடுப்பு? இல்லைல்ல, கொஞ்சம் லூஸ் விடுங்க. லூஸ் விடவா? 34. உயரம் வந்து 14.5. திரும்பி கை எடுத்து இதே உயரம் போதுமா? கை இதோட கீழே நல்லா இருக்குமா? இது எனக்கு உங்களுக்கு எப்படி என்ன வச்சு தரேன்? நான் இது மாதிரி தான் போடுவேன் மேக்ஸிமம். அப்போ எப்படியே வச்சுருவோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே தைச்சு தரேன். அதில் குறைகள் இருந்தால் மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். சரியா? கை கட்டுங்க. சுற்றளவு 12, உயரம் வந்து ஒரு 6.5, 7 கூட வச்சுக்கோ. ரைட்டா? 12. பின் கழுத்து இறக்கும் இதே இருக்கட்டுமா? கொஞ்சம் இறக்கட்டுமா? எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பின்னாடி. இல்லை, என்னோட சாய்ஸ்ல தச்சிடுவா. இல்லை, இப்போ நான் நீங்கள் உங்கள் சாய்ஸ் நீங்கள் இறக்க போடலைன்னா உங்களுக்கு எப்படி ஃபேமஸ்? ஏன்னா எனக்கு சட்டையை பற்றி ஒன்றும் தெரியாது. சரி, என் தங்கச்சிக்கு எப்படி தப்போட அப்படி தச்சிடுறேன். அது மாதிரி தைங்க. அது எப்படி போட்டு நல்லா தைக்குது? ஏன்னா ஒரு முன்னாடி கட்டிட்டு நான் சொல்லணும். எங்கள் அண்ணன் விருதுநகர் மாவட்டத்தில் டைலர் நான் தச்சு கொடுத்தது நான் அன் பண்ணணும்னு சொல்லணும் எல்லா மேடைகள்லையும். சரி, பின் கழுத்து 8, முன் கழுத்து 6 இன்ச்சு. அதாவது நம்ம இன்னைக்கு நம்ம இந்த தையல் ஆசிரியர் வகுப்பில் 28லேருந்து 50 சைஸ் வரைக்கும் போயிட்டுருக்குறோம். இப்போ 34 சைஸ் வரைக்கும் தான் போயிருக்கோம். கரெக்டாக இவங்களுக்கு எடுக்கிற அளவு வந்து 36. நம்ம என்ன சைஸ் தைக்கணும்னு நினைக்கிறோமோ கரெக்டாக அவங்களே வந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் 28லேருந்து 50 வரைக்கும் ஒரு சைஸாக தைச்சிட்டு வரோம். இப்போ 34 முடிஞ்சிருக்கு. 36 தான் அடுத்து நாங்கள் கட்டிங் பண்ணணும். கரெக்டாக நீங்களும் 36 இன்ச்சு பாடி மிஷனில் வந்திருக்கீங்க. அது ரொம்ப வசதியாக போச்சு. சரி, ரைட்டு. அந்த வருஷ பிராரம் வரும்போது நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க. பரவாயில்லையே, அது கொடுப்பனே, பெரிய கொடுப்பனே அது வந்து. சரி, இப்போ கட்டிங் பண்ணிடலாமா? இப்போ 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் இந்த ப்ளவுஸை கட்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைனிங் போட்டிருக்கோம். ரைட்டா? 36 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்னா இது லைனிங் ப்ளவுஸு. ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து கீழே லெவல் பண்ணிக்கிறேன். நீங்கள் டெய்லரிங் பண்ணிருக்கீங்களா? தைக்க மாட்டீங்களா? தைக்க தெரியாது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை படிச்சுக்கோங்க. கண்டிப்பா. அது சப்போஸ் உங்களோட தேவைக்கு கூட நீங்கள் அதை தைச்சு பழகி. ஆமாம், ஆனால் பெண்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசியமான தேவையான ஒரு விஷயம். என்ன ஒரு டைலர் நம்பி போகாம நம்மளே கொடுத்துட்டு நான் ஓயாமல் அலைஞ்சிட்டே இருக்க வேண்டியதில்லை. அது ரெண்டாவது நமக்கு பிடிச்ச மாதிரி தைச்சிக்கலாம். கண்டிப்பா. அதில் ஒரு மன அமைதி ஒன்று கிடைக்கும். அமைதியாக உட்காந்து தச்சோன்னா எந்த ஒரு பிரச்சனையும் தலையில் எடுத்துக்க வேண்டியதே கிடையாது. எனக்கே நேச்சுரலாக மற்றவங்க தைக்கையில நம்மளும் கற்றுக்கலாமோ, நம்மளும் தச்சுக்கலாமோ, டைலர் தெரியும் ஓடுறோமே, நம்ம வீட்டு வேலையை முடிச்சு கூட இதே நம்ம பண்ணிக்கலாமேன்னு எனக்கு நிஜமாவே அந்த எண்ணம் உண்டு. பரவாயில்ல. ஒயர் வந்து 14 வச்சுருக்கோமா? 14.5. நான் 14 வச்சுருக்கேன்.
ரெடி அளவு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. கழுத்து வந்து 36 இன்ச்சுக்கு கழுத்து எவ்வளோ வைக்கணும்? சத்தம் கேட்க மாட்டேங்குது. 3. இறக்கம் வந்து 8 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். 2 ப்ளஸ் தையலுக்கு ஆம்கோல் அளவு எடுக்கிறதுக்கு ரெடியலோலேருந்து 13.5 மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு அளவு எடுத்து 36 எடுத்துருக்கோமா? 36ல் பாதி பார்த்தீங்களா? அதுக்கு தான் டேப் எடுத்து பார்த்தோன்னா மிஸ் ஆகாது. 36ல் பாதி 18. 18ல் 2 இன்ச்சு கூட்டிக்கணும். இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால 2 இன்ச்சு கூட்டிட்டுனா 20. 20ல் பாதி 10. கண்டிப்பாக உங்களுக்கும் நான் ஒரு நாள் உங்களுக்கு தையல் சொல்லி கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு நான் வருவேன். ஏன்னா தஞ்சாவூருக்கு மட்டும்தான் இன்னும் வரல. அங்கே வந்து இந்த இலவச தையல் பரிசு போடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வரும்போது கால் பண்ணிட்டு வாங்க சார். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஹெல்ப் பண்ண நல்லா பண்ணுறேன். கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துறேன். இதில் வந்து 8 இன்ச்சு. ரெடியில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பாடியோட மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் தையலுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த ஆம்கோல் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். இந்த ஆம்கோல் வந்து 1.25 இன்ச்சு வந்து எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். 1.25 இன்ச்சு மார்க் வச்சுட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு இந்த சென்டர் மார்க்கு இதையும் மேட்ச் பண்ணிட்டு போட்டோம்னா சரி. ரைட். சரி, இப்போது இது பேக் பீஸ் நான் ட்ராயிங் பண்ணி முடிச்சுட்டேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கிராமத்தில் உள்ள பாடல் நிறையா படிக்கிறீங்க இல்லையா? அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த ஒரு வயல்லலாம் வேலை பார்க்குறாங்க, ஒரு கடுமையான வேலையை பார்க்குறாங்க, ஒரு களைப்பு தீர்றதுக்கு பாட்டு படிச்சுட்டே பார்க்குறீங்களா? நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன், நேர்லேயும் ஒரு சில கிராமத்தில் பார்த்துருக்கேன். இப்போ நான் கட்டிங் பண்ணுறேன்ல, நீங்க எனக்கு பாட்டு படிப்பீங்களா? கண்டிப்பா படிக்கிறேனே, உங்க கதை படிக்கிறேன். அதுக்கான பாட்டே வச்சிருக்கேனே. அப்படியா? ஆமா. அப்ப படிங்க, நான் கேட்டுட்டே விட்டுறேன். கண்டிப்பா. என் அன்பனுக்காக அன்பு தங்கை பாசத்தோடு பாடும் பாடல் செல்வி ஐயப்பன். ரொம்ப சந்தோஷம். கேளுங்க அந்த பாட்டை. சரி. அண்ணே நீதானே எனக்கு அண்ணே நீதானே, அண்ணே நீதானே எனக்கு அண்ணே நீதானே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உறவு தந்தாயே, பந்தம் என்று சொல்லிக்கொள்ள பாசம் தந்தாயே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அண்ணே உறவு தந்தாயே, பந்தம் என்று சொல்லிக்கொள்ள பாசம் தந்தாயே, அண்ணே நீதானே எனக்கு அண்ணே நீதானே, அண்ணன் கொண்ட பாசம் அது அளவில்லாத தேசம், அண்ணன் கொண்ட பாசம் அது அளவில்லாத தேசம், என்ன போல வாழ்க்கை அண்ணனுக்கும் நடக்கும், நாங்க இருக்கிறோம் அன்பை கொடுக்கிறோம், நாங்க இருக்கிறோம் அன்பை கொடுக்கிறோம், கர்ணன் இவர் என்றே சொல்லி வாழ்த்து மகிழ்கிறோம், கர்ணன் இவர் என்றே சொல்லி வாழ்த்தி மகிழ்கிறோம், அண்ணே நீதானே எனக்கு அண்ணே நீதானே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உறவு தந்தாயே, பந்தம் என்று சொல்லிக்கொள்ள அண்ணன் பாசம் தந்தாயே, ஒரு கோடி டெய்லரை உருவாக்க எங்கள் அண்ணன் டெய்லர் பூரோ இருக்கிறார், ஒரு கோடி டயர்களை உருவாக்கிட எங்கள் அண்ணன் டெய்லர் பூரோ இருக்கிறார், உலக நாடு முழுவதும் ஒரு ரூபாய்க்கு பயிற்சி அளித்து தானே வருகிறார், எங்கள் அண்ணன் டெய்லர் பயிற்சி அளித்து தானே வருகிறார், எங்கள் அண்ணன் டெய்லர் பூரோ வாழ்க, அவர் என்றும் பல்லாண்டு வாழ்க, அண்ணே நீதானே எங்களுக்கு அண்ணே நீதானே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அண்ணே உறவு தந்தாயே, பந்தம் என்று சொல்லிக்கொள்ள பாசம் தந்தாயே, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உறவு தந்தாயே, பந்தம் என்று சொல்லிக்கொள்ள அண்ணன் பாசத்தை தந்தாயே.
அப்படியே அப்போ அந்த பாட்டை கேட்டு நான் வெட்டுறதே விட்டுட்டேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நான் எதிர்பார்க்காத வார்த்தைகள்லாம் நிறைய சேர்த்துருக்கீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அவங்களா நிறைய வார்த்தைகள் போட்டு எனக்காண்டி படிச்சிருக்காங்க. உண்மையிலே நான் இது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து. இது வந்து எனக்கு ஒரு பொக்கிஷமா நான் நினைச்சுக்கிறேன். எழுதுறப்ப அந்த அது ஒன்றும் தெரியாது, ஆனால் பாடுறப்ப அந்த இடத்துல எதுன்னு அழகுபடுத்தினா நல்லா இருக்குமா இயற்கையாக வந்துடுறேன். அது அந்த திறமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா அது கடவுள் கொடுத்த வரம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு சில வார்த்தைகள் தான் பார்க்குறீங்க, கடன்னு எழுதிட்டு நீங்கள் அந்த ராகத்தோடய படிக்கும். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி தானே. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதான் சொல்லிட்டேனே, இதுக்கு ஒரு பொக்கிஷன்னு சொல்லிட்டேனே. சந்தோஷம்னா எங்க அலுப்பு தீர அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். தைக்கிற மூடெல்லாம் போயிடுச்சு. அதாவது அந்த மைண்ட்ல அந்த சந்தோஷத்துல இருக்கேன். உங்களுடைய சந்தோஷத்துக்காண்டி எனக்கு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம்னா. மாப்பிள்ளை பாட்டு படிப்பாரா? கண்டிப்பா பாடுவாருண்ணா. நான் பார்த்துருக்கேன், அவர் படிச்சது பார்த்துருக்கேன். எனக்கு முதல் வாய்ப்பு இசைஞானி இளையராஜா தான் கொடுத்தாரு. அப்படியா? அலாசாமி குதிரைங்கிற படத்துல 10 படத்தை என் கூட 10 படத்துல பாடியிருக்காங்க. நான் 4 பாட்டுக்கு பெரிய குரல் தேசிய விருதே வாங்கியிருக்கிறேன். 60 படத்துக்கு மேல 50 படத்துக்கு மேல நான் பாடியிருக்கேன். நீங்க ஹிந்தி பாட்டுல கூட படிச்சிருக்கீங்களா? ஹிந்தி பாடிக்காம எஸ்பி சார் பாடினா ஹிந்தி லவ் சாங்கு, அது வந்து பாடுறேன். 2 வரி பாடுறேன். बहुत प्यारी करते तुमको सनम, बहुत प्यारी करते तुमको सनम, कसम सा ही ले लो, कसम सा ही ले लो, खुदा की कसम, बहुत प्यारी करते तुमको सनम. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது நீங்க ஹிந்தி பாட்டு படிப்பீங்களாங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்படியெல்லாம் கேட்டா பாடுவேன். முறையா கத்துக்கல ஹிந்தி. வேற என்ன லாங்குவேஜ்ல படிச்சிருக்கீங்க? அப்புறம் அது கன்னடத்துல 2 வரி பாடி காமிக்கிறேன். கன்னடம் படிச்சிருக்கீங்களா? படிக்கல, பாட்டுல பாடுறேன். பாடுறப்ப அதை கேட்டு ட்ராக்ல கேட்டு பாடுறேன். ಅದ್ರ ಬರ ಹಕ್ಕಿ ಪೇಟೆ ಅಮ್ಮಳು ಎನ್ನ ನನ್ನ ನೋಡಲು ಹಿಂದೆ ಬೆಸ್ತು ಸಾಯ್ದಾರೆ ದುಮ್ಮ ಒಳ್ಳೆ ಮಾಳು ಹಕ್ಕಿ ಪೇಟೆ ಅಮ್ಮಳು ಎನ್ನ ನನ್ನ ನೋಡಲು ಹಿಂದೆ ಬೆಸ್ತು ಸಾಯ್ದಾರೆ ದುಮ್ಮ ಒಳ್ಳೆ ಮಾಳು. இது வந்து கன்னடத்தில். அப்புறம் தெலுங்குல ஒரு வாய்ப்பு ஒன்று வந்தது. அது வந்து పుట్టినా గిట్ట ఒక కళ్ళు సెకే హెల్లండ, పుట్టినా గిట్ట ఒక కళ్ళు సెకే హెల్లండ, పొత్తు సుఖ పొడిసేదాకా ఒళ్ళే మరిసిపోవాళ్ళండ. అది రవన్న వేసుకో కువడ చిన్న హ్యాపీనే చూసుకో గుమ్మను ఉన్నా ముండనక గోడే ఉండి మచ్చుండరే ఇల్లండారు, నోళ్ళన్న లైక బడికి రచిందరే కళ్ళండారు, ముందుకు చీపు కుండే ముళ్ళే 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 ಎಂದಿರಿಂಗ ಹೇಳೋ ಅನ್ನ ಒಳ್ಳೆ ಪಡ್ತಾ ಎಲ್ಲ ಕಿಲ್ಲೆ. ಅದು ರವಣ್ಣ వేసుకో కువడ చిన్న హ్యాపీనే చూసుకో గుమ్మను ఉన్నా. மணிகாந்த் கன்னடம் அப்படியே நீங்க படிச்சிருக்கீங்க. அவர் மாப்பிள்ளை பாட்டு படிப்பாரு, அவர் பாட்டு படிக்க சொல்லுங்களேன். இவரும் படிப்பாரு, நிறைய படத்தை என் கூட சேர்ந்து பாடியிருக்காரு. மேடைகள்லையும் பாடியிருக்காரு. இப்போ அண்ணனுடைய ஆசைக்காண்டி உங்கள் டீம் காண்டி நாங்கள் வந்து என் கணவர் நானுமா இப்போ உங்களுக்கு டைலர் ப்ரோ டீமுக்காண்டி பாட போகிறோம். ஓகே, சேர்ந்து பாடிடுவோம். சரி. தேனாக பேசிக்கிட்டு விருதுநகர் மாவட்டத்துக்கு டைலர் ப்ரோ அண்ணனுடைய ப்ரோக்ராமுக்கு தையல் நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஐயப்பன் தேடி வந்தவரே மானே என்று சொல்லி என்னம்மா எங்க வச்சவரே அப்படியே மனசு நிற்பவரே. ஏம்மா உங்கள் அண்ணன் டைலர் ப்ரோ தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகநாடு ஃபுல்லாக இந்த டைலர் வந்து இயக்கி வந்துட்டு இருக்காரு. அது ஏழை குழந்தைகளுக்கு மட்டும் ₹1 பீஸ் வாங்கி கட்டணம் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காரு. உங்கள் அண்ணன் வந்து உலகத்தில் இப்படி ஒரு மனிதன் உங்கள் அண்ணன் நான் பார்த்தது இல்லை. பெரிய விஷயம் தானே. பயங்கரமாக நீங்கள் வந்து உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நாங்கள் ஆண்களுக்கும் எங்களுக்கு இளைஞருக்கும் நாங்களும் சப்போர்ட் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். சூலக்குள்ளே என்ன சுக்க வச்சவளே அந்த வாழை தோப்புக்குள்ளே
என்ன வசிக செஞ்சவளே அப்படியே வளைச்சி போட்டவளே சோல கொல்லக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழை தொப்புக்குள்ளே என்ன வசிக செஞ்சவளே அப்படியே வளைச்சி போட்டவளே தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே மானே என்று சொல்லி என்னம்மா எங்க வச்சவரே அப்படியே மகச்சு நிற்பவரே முத்த ஒன்று கேட்கும் போது முனங்கு நீயே சத்த ஒன்று கேட்கும் முன்னு சினுங்கு நீயே சுத்தி சுத்தி என்ன வந்து சொதப்பு நீயே தமிழ்நாடு மக்களெல்லாம் உலக நாடு மக்களெல்லாம் ஒரே பட்டுல உள்ளங்கையில் அடக்கு நீயே தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா சோல கொல்லக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழை தொப்புக்குள்ளே என்ன வசிக்க செஞ்சவளே அப்படியே வளைச்சி போட்டவளே அப்படியா வெண்டைக்கா பிஞ்சு போல இருந்த என்ன சுண்டக்கா வத்தல போல ஆக்கணியே வெண்டைக்கா 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 பிஞ்ச போல இருந்த என்ன சுண்டக்கா வத்தல போல ஆக்கணியே கண்ட கண்ட இடத்திலெல்லாம் கண்ணடிச்சு கண்ட கண்ட இடத்திலெல்லாம் கண்ணடிச்சு என்ன கணக்காக கண்ணி வச்சு மடக்கினியே ஆமாங்க நான் புதுக்கோட்டை மாவட்டம் அவரு தஞ்சாவூர் மாவட்டம் ஒரு பாட்டுக்காண்டி போய் கணக்கு பண்ணி என்ன கணக்காக கண்ணி வச்சு மடக்கினியே ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே மானே என்று சொல்லி என்னம்மா எங்க வச்சவரே விருதுநகர் மாவட்டத்தில் அண்ணனுடைய தெலுங்கு அப்படியே மகச்சு நிற்பவரே ரொம்பதான் பேசாதடி சின்ன புள்ள ரோசகார மாமே இவன் தெரியும் இல்ல ரொம்பதான் பேசாதடி பொம்பளை புள்ள ரோசக்கார மாமே இவன் தெரியும் இல்ல அன்பாக குத்தி பேச வேணாம் புள்ளே அன்பாக குத்தி பேச வேணாம் புள்ளே தஞ்சாவூர் ஐயப்பன் அழகாக வளர்ந்திருக்கும் இதானங்க உண்மையே தஞ்சாவூர் ஐயப்பன் அழகாக வளர்ந்திருக்கும் தென்னம்பிள்ளே ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்குற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணை இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா எனக்கு தாயாரு தந்தையாரு கூறம்மா சோல கொல்லக்குள்ளே என்ன செக்க வச்சவளே அந்த வாழை தொப்புக்குள்ளே என்ன வசிக்க செஞ்சவளே அப்படியே வளைச்சி போட்டவளே உன்னை போல மனுஷனை நான் பார்த்ததில்லை கழுத்தை அறுப்பா என நினைத்ததில்லை உன்னை போல மனுஷனை நான் பார்த்ததில்லை கழுத்தை அறுப்பா என நினைத்ததில்லை என்ன சொன்னீங்க கல்லம் கவடம் இல்ல பொம்பளை பிள்ளைன்னு சொன்னேன் உங்க டைலர் ப்ரோ உங்க அண்ணனுக்காண்டி இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களா எங்களுக்கும் கூட்டம் இருக்கு தெரியுங்களா இல்லையா என்ன கூட்டம் ஏன்னா உங்க டைலர் ப்ரோ மச்சினா தான் நான் உங்க அண்ணன் அப்படி மச்சினா தானே தொடங்க பாப்போம் கல்லம் கவடம் இல்ல பொம்பளை பிள்ளை என் உள்ள வரும்போது உங்களை மறப்பதில்லை எங்க உள்ள வரும்போது உங்களை மறப்பதில்லை ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே மானே என்று சொல்லி என்னம்மா எங்க வச்சவரே அப்படியே மகச்சு நிற்பவரே தை மாசம் பிறக்கட்டு கொஞ்சம் பொறுத்து கடி தங்கத்துல தாலி செஞ்சு கட்டுறண்டி பெரிய கனவுதே காஞ்சிபுரம் பட்டு சிலை எடுக்கிறண்டி எங்க அண்ணனே எடுத்துறேன்டா காஞ்சிபுரம் பட்டு சிலை எடுக்கிறண்டி உங்க அண்ணன் டைலர் புரோகிட்ட அழகாக தச்சு நானு வாங்குறண்டி அப்படி சொல்லுங்க உங்க அண்ணன் டைலர் புரோகிட்ட
காஞ்சிபுரம் சிலைய அழகாக தச்சு நானும் வாங்குறண்டி ஆரங்கம் தானுரங்க ஆறு கடல் மீனுரங்க சீரங்கம் தானுரங்க திருவானக்கா உரங்க நானுரங்க வழியிலேயே மானே இறைவன் நாடகத்தில் ஊமையடி நானே சோழ கொல்லக்குள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழை தொப்புக்குள்ளே என்ன வசிக செஞ்சவளே அப்படியே வளைச்சி போட்டவளே ஏமாத்தப்படாது சுகமாய் வாழும் என்று உந்தன் ராசா சொன்னதுமா செய்யவே அன்பு ராசா ஆமா சுகமாய் வாழும் என்று உந்தன் ராசா கடலுக்கு உயிர் கொடுத்த கடவுள் நீங்க கடலுக்கு உயிர் கொடுத்த கடவுள் நீங்க உங்க காலு பட்ட இடம் எனக்கு கோவில் தாங்க உங்க காலு பட்ட இடம் எனக்கு கோவில் தாங்க மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் வென்று போடவா பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணா புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும் தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே வானே என்று சொல்லி என்ன மயங்க வச்சவரே அப்படியே மறைச்சு நிற்பவரே தானே நன்னானே தனி நானே நன்னானே தானே நன்னானே தனி நானே நன்னானே தன்னானே நானே நன்னானே தன்னானே நானே நன்னானே தன்னானே நானே நன்னானே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. காலில் கூட போட்டு போட்டு பாட்டால அவங்க பகிர்ந்துகிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வித்தியாசமான ஒரு எனக்கு ஃபேவரட் ஹிட் எங்கே போனாலும் மேடைகளில் இடத்துக்கு தானே பாடுவோம். அந்த இடத்துக்கு என்ன பாட்டு சூப்பரா படிக்கிறாரு. நீங்க தங்கச்சியை நல்லா அருமையா பாத்துக்கோங்க. நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் தான், என்னோட தங்கச்சி நல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா நல்லா பாத்துக்கிறேன். நல்லா படிக்கிறீங்க. அவர் வந்து உங்களோட பாட்டு நல்லா சூப்பரா படிக்கிறாரு இல்லையா? அவரையும் எப்படி எங்க தங்கச்சி நீங்க நல்லா வளர்க்கணும்னு நினைச்சு முயற்சி பண்றீங்களோ அது மாதிரி அவரே ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க கொண்டு வரணும். கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க. ரொம்ப நன்றி. பழைய நிலைமையை விட இன்னும் நல்ல முன்னேறி நீங்க வரணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. உங்களுக்காக ஆண்டவன் அருள் பண்ணிட்டோம். உங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். அப்போ இப்போ நீங்க வந்து பெண்களை நல்லா மதிக்கிறீங்க. ஆமா. கண்களோட நான் பார்த்துட்டேன். ஆமா. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்ப பெண்களை பாத்தீங்கன்னா பெண் குழந்தை பிறக்கும் போது ஒரு குழந்தை பெண் குழந்தை பிறகுது, ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை பிறகுது, அப்படியே வரிசையா பெண் குழந்தை பிறக்கும் சலிப்பாயிடுது. அந்த முதல் குழந்தை பெண் குழந்தைனாலே அது பெண்ணா இருந்தா நம்மளுக்கு வேணான்ற மாதிரி நிறைய சிந்திக்கிறாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தான் வீட்டை மட்டும் இல்ல நாட்டை அளக்கூடிய அளவுக்கு தனித்திறமை, அதாவது பெண் ஆளுமை திறமை வந்து ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிகம் நான் நம்பக்கூடியவன். அப்படி இருக்கும்போது இப்போ உள்ள பழைய முன்னாடி உள்ள காலகட்டத்துல அந்த மாதிரி தவறுகள் நடந்துச்சு. ஆனா இப்பயும் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. பெண்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு பாட்டு கருத்தான பாட்டு நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா இப்ப இருக்க சமயத்துல பெண்களுக்கான விழிப்புணர்வு பாடல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பாடல்கள நிறைய பேர் தனக்குன்னு ஒரு சொந்த கால்ல கூட நிக்க முடியாம ஆதரவு இல்லாம ஒரு வழி நடத்துறதுக்காக நிறைய பேர் சிரமப்படுறாங்க. ஒன்னும் பண உதவி கொடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி அவங்களை மேம்படுத்தினாலே ஒரு தைரியம் இருக்கும். அந்த மாதிரி உங்களோட பாட்டு மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகத்தை நீங்க கொடுத்து இந்த மாதிரி பெண்களை அடிமைப்படுத்தக்கூடியவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி. சரி இந்த பாக்க படிக்கிறான். விழிகளில் பரணமிக்கும் வித்தண்டு முத்தம் அழகு கொழிவிருக்கும் 10 மாத ரத்தம் புவியும் வறண்டது பூவிலந்த சத்தம் மகவு பெண்ணானதால் மடிந்ததென் சித்தம் மடிந்ததென் சித்தம் பொண்ணு பிறக்குமா இல்லான்னு பிறக்குமா பொண்ணு பிறக்குமானு பிறக்குமா 10 மாசமா போராட்டம் எதுவும் பொண்ணா பிறந்தா கொன்னுடுரு வேணும் புருஷன் பண்ணுற ஆர்ப்பாட்டம்
பொண்ணு பிறக்குமா அணு பிறக்குமா 10 மாசமா போராட்டம் இதுவும் பொண்ணா பிறந்தா கொன்னுடுரு வேணும் புருஷன் பண்ணுறார் பாட்டம் அருமை மாமி உருமுறா அம்மி குலவியல் அடிக்கிறா அருமை மாமி உருமுறா அம்மி குலவியல் அடிக்கிறா ஆகாசத்துக்கும் பூமிக்கு அவ எகிரி நின்று குதிக்கிறா நாத்தி பலிக்கிறா எத்தி இறக்குறா பரம்பரையே வம்புக்கு இழுக்கிறா நாத்தி பலிக்கிறா எத்தி இறக்குறா பரம்பரையா வம்புக்கு இழுக்கிறா ஆத்திரங்கோமாய் வருது அவை அத்தனையும் கண்ணீர் விழுது ஆத்திரங்கோமாய் வருது அவை அத்தனையும் கண்ணீர் விழுது பொண்ணு பிறக்குமா அணு பிறக்குமா 10 மாசமா போராட்டம் இதுவும் பொண்ணா பிறந்தா கொன்னுடுரு வேணும் புருஷன் பண்ணுறார் பாட்டம் மனசில் இருந்த பாரம் மண்ணில் இறங்கி வந்த நேரம் மனசில் இருந்த பாரம் மண்ணில் இறங்கி வந்த நேரம் பொம்பளை புள்ளன்னு இடியோசை கேட்டா காதோரம் பொம்பளை புள்ளன்னு இடியோசை கேட்டா காதோரம் கனவுகள் தூளாச்சு கடவுளும் பொய்யாச்சு மனசோ தவுளாச்சு வாழ்க்கையோ இருளாச்சு மனசோ தவுளாச்சு வாழ்க்கையோ இருளாச்சு என்ன பண்ண போறாளோ எது செய்ய போறாளோ என்ன பண்ண போறாளோ எது செய்ய போறாளோ என்னாத எண்ணமெல்லாம் எடுத்தா ஒரு முடிவு அது வேட்டாகி இதயத்தை சுட்டது அந்த நெருப்பு அரளி அரைக்கிறா உமியா நுணுக்குறா அரளி அரைக்கிறா உமியா நுணுக்குறா கண்களை மூடிக்கிட்டு பாலாக கொடுக்குறா கண்களை மூடிக்கிட்டு பாலாக கொடுக்குறா உன் மனசு என் மனசும் பதறி தவிக்குது உன் மனசு என் மனசும் பதறி தவிக்குது பல ஊர்களிலே சிசு கொலைகள் இப்படித்தான் நடக்குது பல ஊர்களிலே சிசு கொலைகள் இப்படித்தான் நடக்குது குழந்தைய கொன்னு புட்டா கொடுமை தீருமா கொடுமைக்கு கொல்லி வைக்க கொதித்தெல வேணாமா குழந்தைய கொன்னு புட்டா கொடுமை தீருமா கொடுமைக்கு கொல்லி வைக்க கொதித்தெல வேணாமா எதிர்காலம் மாறுமா இப்படியே போகுமா எதிர்காலம் மாறுமா இப்படியே போகுமா குழந்தையை வாழ விடு வாழ்வோடு போராடு குழந்தையை வாழ விடு வாழ்வோடு போராடு தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்ன நன்ன நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே. இன்னைக்கு வகுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு. என்னடா எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு, மறக்கவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஒரு வகுப்பு போச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது இல்லாமல் குறிப்பாக ஒரு பாட்டு கேட்டுகிட்டே ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி அது யாருக்கு தைச்சி கொடுத்துருக்கோம்? ரொம்ப ஃபேமஸான ஒரு கிராமத்து குயில், அதாவது தஞ்சை செல்வி ஐயப்பன் அவங்கள வர வச்சு அவங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து கட்டிங் பண்ணி அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு தைச்சி கொடுத்துருக்கோம். அதை போடுறதுக்கு தான் போயிருக்கிறாங்க, அந்த ட்ரையல் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. அந்த ப்ளவுஸ் எந்த அளவுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன ராணி, எங்க போட போயிட்டாங்களா? கொக்கிலாம் வச்சு கொடுத்துட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க சாரியை கட்டிட்டு அந்த ப்ளவுஸ் போட்டுட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். சப்போஸ் அதில் எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கூட இனிமேல் அந்த கரெக்ஷன் வராத அளவுக்கு திருத்திக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கலாம். ரைட்டா? அவங்கள எங்கே கூட்டிட்டு வாங்க. அடே அப்பா, நீங்க வர்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வாய்ஸே போதும் போல இருக்கு. அப்படியா? இந்த ப்ளவுஸ் நீங்க போட்டுட்டீங்க, எப்படி இருக்கு ப்ளவுஸை பத்தியா? அடே அப்போ சொல்லவே முடியாத விஷயம். ஏன்னா நாங்க அளவு சட்டை கொடுத்து தைக்க சொன்னாக்க 2 நாள் 3 நாள் 1 வாரம் கூட பண்றாங்க. ஆனா இங்கே வந்த உடனே அளவு சட்டையே இல்லாம அது எப்படி ஒரு அற்புதமா எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லா நீட்டா எனக்குன்னு நச்சுன்னு எந்த குறையும் சொல்ல முடியாது. போட்டா பாருங்க, வயசான நான் இருந்த என்னைய இந்த சட்டையும் புடவையிலையும் விருந்துக்கு வந்து புது மனுஷனே ஆக்கிட்டீங்களே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சட்டை? ரொம்ப பிடிச்சிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் எனக்கும். சப்போஸ் உங்களோட குறைகள் இருந்துச்சுன்னா அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கும்னு நினைச்சேன். குறைகளே சொல்ல வாய்ப்பு இல்லையே. ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ரொம்ப சந்தோஷம். உங்களை நேரில் ஃபேமிலியோடு உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு நாங்கள் வரும்போது உங்களை நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.